லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாயின் வார்த்தை குறித்து தான் பார்க்க போறோம். என்னன்னு தெரியல, தேவன் தொடர்ந்து வாயின் வார்த்தை குறித்து பேசிட்டு இருக்காரு. நம்மள சிலர் ஏசப்பா நம்மளை குறித்து பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறேன்னு நம்மளுக்கு வாக்கு கொடுத்தும் விசுவாசம் இல்லாம ஒருவேளை நெகட்டிவா நம்ம கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் தொடர்ந்து தேவன் வாயின் வார்த்தை குறித்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாரம் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசப்பா நம்மளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. அதை நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ஆமேன் கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விசுவாசத்தில் பூஸ்ட் பண்ணால் ஓகே. ஆனால் இது நான் நடக்கையே பேசுகிறேன், நான் ஃபேக்டை பேசுகிறேன், உன் சுச்சுவேஷனை பேசுகிறேன், உன் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, உனக்கு ஃபினான்ஷியலி டைட்டாக இருக்குது, ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் இப்படி சொல்லுது, ஸோ உனக்கு இந்த வியாதி குணமாக வாய்ப்பே இல்லை, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, ஸோ உனக்கு நிச்சயமாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தை விதைக்கும் போது, சந்தேகத்தை நம்மளுக்குள்ளே விதைக்கும் போது நம்மளோட ஆசீர்வாதத்தை விட்டு தூர போக ஆரம்பிப்போம். எப்படி கானான் தேசத்துக்கு கொஞ்ச நாளில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அவங்க அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாமனால 40 வருடம் அதை சுற்றி கடைசியாக கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க. ஈசப்பா நம்மளுக்கு வாக்கு கொடுத்ததை கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார். ஆனால் நம்ம அவிசுவாசத்தினால நம்ம சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள வேண்டியதை நம்ம டிலேவாக பெற்றுக்கொள்வோம். ஸோ நீங்கள் யார்கிட்ட நீங்கள் ஈசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்றீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே மாதிரி தான் சகரியா அவர் அவிசுவாசிச்சாரு. ஆனால் அவர் அதை கன்ஃபஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவரை ஊமையாக்குனாரு. ஸோ இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தை தரதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம மௌனமாக இருக்கிறது நல்லது. நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. என்னோட வாழ்க்கையில் பர்சனலி நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய காரியங்களை இதை மாதிரி நான் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க நெகட்டிவாக பேசும்போது, உன் சூழ்நிலையில் இப்படி இருக்குது, உனக்கு எப்படி நடக்கும்னு கேட்கும்போது எனக்குள்ள அவிசுவாசம் வளர்ந்துருக்கு. ஸோ நான் ஆமாம் எனக்கு எப்படி நடக்கும்னு நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஏசப்பா எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பல வருடங்கள் கழித்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். அதை தேவன் எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி அதை நான் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதை அதுக்கப்புறம் விசுவாசத்தோடு கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்க நான் பெற்றுக்கொண்டேன். இதே மாதிரி நான் அதை ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும்போது நான் ஏசப்பாவோட இன்னும் க்ளோஸராக ஆக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி க்ளோஸராக ஆகும்போது நான் விசுவாசத்தோடு அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தேன். விசுவாசத்தோடு கன்ஃபஸ் பண்ண தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் டக்குன்னு நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் யார்கிட்ட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது சத்ருக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்குள்ள அவன் சந்தேகத்தை விதைக்காத படிக்கு நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்றதில் கவனமாக இருங்க. என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவாக கன்ஃபஸ் பண்ணிடாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசத்தோட கன்ஃபஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.